ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள ஒரு சொகுசு கார் வெறும் 70 அல்லது 80 லட்சத்திற்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? இல்லையென்றால் நீங்கள் வாங்கும் வெளிநாட்டு சாக்லேட்டுகள், வைன் அல்லது மருத்துவ உபகரணங்களின் விலை அதிரடியாக குறைந்தால்? ஆமாங்க, இது கனவு இல்ல. கடந்த 15 ஆண்டுகால இழுபறிக்கு அப்புறம் இப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம், அதாவது யூரோப்பியன் யூனியன் இடையிலான இந்த வர்த்தக ஒப்பந்தம் இந்திய சந்தையையே தலைகீழ மாற்றப்போகுது. இது வெறும் விலை குறைப்பு பற்றின விஷயம் மட்டுமில்ல, இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உலக அரசியலும் இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்க போற சில முடிவுகளுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி தான் இதுன்னு சில வல்லுநர்கள் சொல்றாங்க. அது என்ன? இதனால சாமானிய மக்களுக்கு என்ன லாபம்? விரிவா பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் ஆவரோடு எதிர்பார்க்கிற அந்த சொகுசு கார்கள் பற்றி பார்ப்போம். BMW, ஆடி, மெர்சிடிஸ் மாதிரியான கார்கள் ஏன் இந்தியால இவ்வளவு விலை அதிகமா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் இறக்குமதி வரி. ஐரோப்பாவிலிருந்து ஒரு காரை அப்படியே இந்தியாவிற்கு கொண்டு வந்தா அதுக்கு 110% வரைக்கும் வரி கட்டணும். அதாவது ஒரு காரோட ஒரிஜினல் விலை 1 கோடி ரூபாய்னா வரி மட்டுமே 1 கோடி ரூபாய்க்கு மேல வரும். இதனால கார் ஷோரூமுக்கு வரும்போது 2 கோடி ரூபாயை தாண்டிடும். ஆனா இப்போ நடந்திருக்கிற ஒப்பந்தப்படி இந்த 110% வரி வெறும் 40% குறைய போகுது. இதனால காரோட விலை கிட்டத்தட்ட 30 முதல் 40% வரை குறைய வாய்ப்பிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது சொகுசு கார்களுக்கு மட்டும்தானா? இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அடுத்ததா பார்ட்டி பிரியர்களுக்கு ஒரு குட் நியூஸ். வைன், பீர் மற்றும் இதர மதுபானங்களோட விலையும் குறைய போகுது. ஐரோப்பாவிலிருந்து வர்ற உயர்தர வைன்களுக்கு இதுவரைக்கும் 150% வரி இருந்தது. இப்போ அது வெறும் 20 முதல் 30% குறைய போகுது. அதே போல பீருக்கான வரி 110%லிருந்து 50% குறையுது. இதனால வெளிநாட்டு பிராண்ட் மதுபானங்கள் இனி இந்தியாவிலேயே மலிவா கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. மருத்துவத்துறையில பயன்படுத்தப்படுற அறுவை சிகிச்சை கருவிகள், ஆப்டிக்கல் கருவிகள் மேல இதுவரைக்கும் 27.5% வரி இருந்தது. இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட 0, அதாவது பூஜ்ஜியமாக்கப்பட்டிருக்கு. இதனால நவீன மருத்துவ சிகிச்சைகளோட செலவு குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு ஒப்பந்தம் மூலமா இவ்வளவு மாற்றங்கள் வருதே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு இது பலமா இருக்குமா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒப்பந்தம் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? இது வெறும் காருக்கோ மதுபானத்துக்கோ மட்டுமானதில்ல. 16 பில்லியன் யூரோ மதிப்புள்ள இயந்திரங்கள் மற்றும் மின்சார உபகரணங்கள் மீதான வரி அப்படியே நீக்கப்பட்டிருக்கு. அதே போல விண்வெளித்துறை, அதாவது சேட்டிலைட் மற்றும் ஏரோப்ளேன் பாகங்கள் மீதான 11% வரியும் இனி கிடையாது. இது இந்தியாவோட தொழில்துறை வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, பிளாஸ்டிக் பொருட்கள், கெமிக்கல்கள், இரும்பு மற்றும் ஸ்டீல், அப்புறம் முக்கியமான மருந்து பொருட்களுக்கான வரியும் இப்போ பூஜ்ஜியமாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது டைமிங். ஏன் இப்போ இந்த ஒப்பந்தம்? கடந்த 15 வருஷமா ஏன் இது நடக்கல? 2007ல் இதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. ஆனா பால் பொருட்கள், ஆல்கஹால் மற்றும் கார்களுக்கான வரி விஷயத்துல இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நடுவுல பெரிய உடன்பாடு ஏற்படல. இந்தியா நம்ம ஊர் விவசாயிகளை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. ஐரோப்பா அவங்க சந்தையை விரிவுபடுத்த நினைச்சாங்க. ஆனா இப்போ இருக்கிற உலக அரசியல் சூழல்ல, குறிப்பா அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு உலக நாடுகள் மத்தியில ஒரு பயம் இருக்கு. ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கை மூலமா பல நாடுகளோட பொருட்கள் மேல அதிக வரி விதிக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. இதனால இந்தியா ஒரு புத்திசாலித்தனமான முடிவை எடுத்திருக்கு. அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காம ஐரோப்பா கூட கைகோர்த்து தன்னோட வர்த்தகத்தை உறுதி செஞ்சுக்குது. விவசாய பொருட்கள் பக்கம் வந்தோம்னா, இன்னைக்கு நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்டுகளில் பார்க்கிற பல வெளிநாட்டு பொருட்களோட விலை குறைய போகுது. ஆலிவ் ஆயில், பாஸ்தா, சாக்லேட், பிஸ்கெட், அப்புறம் செல்ல பிராணிகளுக்கான உணவுகள், பெட் ஃபுட் மேலே இருந்த 50% வரி இப்போ முழுமையா நீக்கப்பட்டிருக்கு. அதே போல கிவி பழங்கள் மற்றும் பேரிக்காய்கள் மேலே இருந்த 33% வரி இப்போ 10% குறைக்கப்பட்டிருக்கு. இது சாமானிய மக்களோட கிச்சன் வரைக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆட்டு இறைச்சி இறக்குமதி மேலே இருந்த 33% வரியும் இப்ப கிடையாது. சரி, இதனால இந்தியாவுக்கு நஷ்டம் எதுவும் இல்லையா? இந்தியாவுக்கு என்ன லாபம்? அதுதான் இப்போ நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது ஒரு வழி பாதை கிடையாது. நாம அவங்க கிட்ட இருந்து மட்டும் வாங்க போறதில்ல.
நாம அவங்களுக்கு நிறைய விற்க போறோம். இந்தியாவுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரு ஜவுளித்துறை, தோல் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி இல்லாம போக போகுது. அதாவது திருப்பூர்ல தயார் செய்யற ஒரு டி-ஷர்ட் ஐரோப்பாவில் ரொம்ப மலிவா கிடைக்கும். இதனால அங்க நம்ம பொருட்களுக்கு டிமாண்ட் அதிகமாகும், லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகும். குறிப்பா நம்ம ஐடி துறைக்கும் சேவை துறைக்கும் ஐரோப்பிய சந்தை இப்ப இன்னும் ஈஸியா திறக்கப்படும். ராய்ட்டர்ஸ் மற்றும் பிபிசி போன்ற சர்வதேச ஊடகங்கள் சொல்றது என்னன்னா, இந்த ஒப்பந்தம் மூலமா இந்தியாவோட ஜிடிபி 1% உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. இது சின்ன விஷயம் கிடையாது, இது பல 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வர்த்தகம். ஆனா சில விமர்சனங்களும் இல்லாம இல்ல. இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், குறிப்பா கார் கம்பெனிகள் இதை பார்த்து கொஞ்சம் கவலைப்படலாம். ஏன்னா வெளிநாட்டு கார்கள் விலை குறையும் போது நம்ம ஊரு கார் கம்பெனிகளோட விற்பனை பாதிக்கப்படுமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 40% வரிங்கிறது இன்னும் முழுமையா நீக்கப்படல, குறைக்கப்பட்டிருக்க மட்டும்தான். அதனால நம்ம ஊர் பட்ஜெட் கார்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அதே போல பால் பொருட்கள் விஷயத்துல இந்தியா ரொம்ப கவனமா இருக்கு. நம்ம ஊர் பால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த துறையில பெரிய தளர்வுகள் கொடுக்கலன்னு தெரிய வருது. இது இந்திய அரசாங்கத்தோட ஒரு சமநிலையான அணுகுமுறைன்னு தான் சொல்லணும். இப்போ இதோட காலவரிசை எப்படி இருக்கும்னு பாப்போம். ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுச்சு, ஆனா நாளைக்கே கார் விலை குறைஞ்சிடுமான்னு கேட்டா இல்ல. இது பாராளுமன்ற ஒப்புதல் மற்றும் சில சட்ட நடைமுறைகளுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வரும். 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில அல்லது 2027ல இதோட முழு பலனையும் நம்ம பார்க்க முடியும்னு அரசு தரப்பு தகவல்கள் சொல்லுது. இதற்கிடையில ஐரோப்பிய நிறுவனங்கள் இந்தியாவில தங்களோட முதலீட்டை அதிகரிக்க தொடங்குவாங்க. இதனால மேக் இன் இந்தியா திட்டத்துக்கும் ஒரு பெரிய உந்துதல் கிடைக்கும். ஏன்னா ஐரோப்பிய கம்பெனிகள் இங்க வந்து தொழிற்சாலைகளை அமைச்சு பொருட்களை தயாரிச்சு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்யுது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் 15 வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்தது இப்போ டக்குன்னு முடிஞ்சுது அப்படின்னு. இதுக்கு காரணம் முன்னாடியே சொன்ன மாதிரி குளோபல் சப்ளை செயின் மாற்றம் தான். சீனாவை தாண்டி ஒரு நம்பகமான பார்ட்னர் வேணும்னு ஐரோப்பா நினைக்குது. அதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் இந்தியா மட்டும்தான். அதே போல இந்தியாவுக்கும் ஒரு பெரிய சந்தை தேவைப்படுது. இந்த 2 பக்க தேவையும் இப்போ ஒன்னா சேர்ந்திருக்கு. இது இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான ஒரு வின் வின் சிச்சுவேஷன். ஒரு பக்கம் டெக்னாலஜி வருது, இன்னொரு பக்கம் நமக்கு மார்க்கெட் கிடைக்குது. முடிவா சொல்லப்போனா இந்த இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. கார்கள், எலக்ட்ரானிக்ஸ், மருத்துவ கருவிகள்னு எல்லாமே மலிவாக போகுது. அதே சமயம் நம்ம நாட்டு பொருட்களும் உலகத்தரம் வாய்ந்த சந்தைக்கு வரி இல்லாம போக போகுது. இது ஒரு புதிய பொருளாதார புரட்சிக்கான ஆரம்பம்னு கூட சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, இந்த ஒப்பந்தத்தால உங்களுக்கு எந்த பொருளோட விலை குறையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற முக்கியமான செய்திகளை எளிய முறையில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.